இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலாப்பட்டு மத்திய சிறை வார்டன் மீது தாக்குதல், போச்கோ கைதி மீது வழக்கு பதிவு. விவசாயிகளுக்கு நெற்களம் அமைத்து தராமல் புதுச்சேரி அரசு ஏமாற்றி வருகிறது. கிராமப்புற விவசாயிகள் வேதனை. பாஜக ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தி படம் தவறாக அவமரியாதை செய்யப்பட்டதற்கு கண்டனம். பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரசார் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார். புதுச்சேரியில் தகுதி உள்ள 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வார்டன் மீது தாக்குதல் நடத்திய போக்ஸ்கோ கைதி மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். அங்கு சிறை வார்டனாக பணிபுரிந்து வரும் கிருஷ்ண பிரசாத் 2 தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள கைதிகளை சாப்பிடுவதற்காக அழைத்துள்ளார். அப்பொழுது கைதிகள் கூட்டமாக வந்ததாக கூறப்படுகிறது. சிறை வார்டன் கிருஷ்ண பிரசாத் அவர்களை வரிசையாக வரும்படி தெரிவித்துள்ளார். அப்போது போச்சோ சட்டத்தில் கைதியான சேகர் திடீரென அங்கிருந்த இரும்பு குவளையால் கிருஷ்ண பிரசாத்தின் தலையில் பின்பகுதியில் பலமாக தாக்கினார். இதில் அவர் மயங்கி விழுந்தார். அவரை சக வார்டன்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து புகாரின் பெயரில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கு நெற்களம் அமைத்து தராமல் புதுச்சேரி அரசு ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை. புதுச்சேரி மாநிலம் பனித்திட்டு கிராமத்தில் 40 ஹெக்டேர் மேலான விவசாயம் நிலம் உள்ளது. நெல், மணிலா, எள்ளு போன்ற தானிய பயிர் வகைகள் பயிரிட்டு வருகின்றனர். 40 வருடத்திற்கு முன்பு MOH பருக் முதல்வராக இருக்கும் போது விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் நெற்களம் அமைக்கப்பட்டது. பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் வந்த போதும் இங்குள்ள விவசாயிகள் ஆட்சியாளர்களிடம் நெற்களத்தை புதுப்பித்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் எந்த ஆட்சியாளரும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தும் நெற்களத்தை புதுப்பித்து தராமல் ஏமாற்றி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் அமைந்துள்ள சிறு பாலம் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதையும் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று விவசாயி வெங்கடாச்சலம் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தியின் படத்தை தவறாக அவமரியாதை செய்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரசார் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தி அவர்களின் புகைப்படத்தை மரியாதை குறைவாக பயன்படுத்தியதை வன்மையாக கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் துணை தலைவர்கள் ஆனந்தராமன், தேவதாஸ் தலைமையில் காங்கிரசார் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ராகுல் காந்தி படத்தை தவறாக அவமரியாதை செய்த பாஜகவினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். உடன் மாவட்ட தலைவர் ரா வேல்முருகன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாநில பொது செயலாளர் இளையராஜா, டாக்டர் விஜயகுமாரி மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பலர் இருந்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உள்ளாட்சித்துறை ஊழியர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து 9 நாட்களாக நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் மக்கள் பணி மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதற்கு தீர்வு காணவும் மேலும் நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஊழியர்களுக்கு ஆதரவாக அவர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர்களின் கோரிக்கையை முதலமைச்சர், உள்துறை செயலாளர், துறை இயக்குனரிடம் இது பற்றி கலந்து பேசி இதற்கான சமூக முடிவு எடுக்கப்படும் என ஊழியர்கள் மத்தியில் உறுதியளித்தார். திருபுவனை துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதால் மின் விநியோகம் தடைப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பழுது பணியை பார்வையிட்டார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில்
கடந்த 29ஆம் தேதி அன்று டிரான்ஸ்பார்மரில் இருந்து ஆயில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது. அப்பொழுது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணியின் காரணமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள், வணிக கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான பொதுமக்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏவிடம் புகார் அளித்தனர். நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை அங்காளன் எம்எல்ஏ தொடர்பு கொண்டு பேசும்பொழுது துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரில் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டுள்ளது, விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமான மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்காளன் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன் எல்ஐ ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் இரவு பகலாக டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், டாக்டர் சிவராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப் போட்டி, ஓவிய போட்டி போன்றவை நடைபெற்றது. டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதி ஏற்பதாக அமைந்திருந்தது. டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளி துணைத் தலைவர் கலியமூர்த்தி வரவேற்றார். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரை ஆற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியர் சாந்தா, சுகாதாரத்துறை உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், அனந்தராஜ், ரீட்டா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், பள்ளி மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பிரதமரையும் அவரது தாயாரையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜகவினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக வந்தபொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் திருவுருவ படத்தை கிழித்து எரித்தும் தீயில் கொளுத்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்ட மேடையில் பிரதமரையும் அவரது தாயாரையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜகவின் சுதேசி காட்டன் மில்லில் இருந்து காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர், பாஜக மகளிர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது போலீசார் ராஜா திரையரங்கம் அருகே அண்ணா சாலையில் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு ஒன்று கூடிய பாஜகவினர் ராகுலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரு சிலர் ராகுலின் புகைப்படத்தை தீயிலிட்டு கொளுத்தினர். கிழிந்து எரிந்தும் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய பாஜகவினர் ராகுலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரு சிலர் ராகுல் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தியும் கிழித்தெறிந்தும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தகுதி உள்ள 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டத்துறையானது புதுச்சேரி இளநிலை வழக்கறிஞர்களுக்கு புதுச்சேரி அரசின் இளநிலை வழக்கறிஞர்கள் திட்டத்தின் விதிகளின் கீழ் வழக்கறிஞர் ஒவ்வொருவருக்கும் மாதாந்திர உதவித் தொகையாக ரூபாய் 5000 வீதம் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்த வழக்கறிஞர்களுக்கான நிதி உதவியை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்ட படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரியில் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்கறிஞர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக 42 இளநிலை வழக்கறிஞர்கள் உதவித்தொகை வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தற்போது 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்ட செயலாளர் கேசவன், சட்ட சார்பு செயலாளர் ஜான்சிஸ் ராஃபி என்கிற ஜான்சி, சங்க தலைவர் CPT ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட NSJ ஜெயபாலை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில நிர்வாக கமிட்டியின் முதன்மை செயலாளராக இருந்து தற்போது மாநில பொது செயலாளராக NSJ ஜெயபால் என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமாக ரங்கசாமி அறிவித்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் NG பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் துணைத் தலைவர் வேல்முருகன் என்ஆர் காங்கிரஸ் பொது செயலாளர் NSJ ஜெயபாலை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி தலைவர் முருகன் மற்றும் பொது செயலாளர் அன்பு மற்றும் கட்சி நிர்வாகிகள் செல்வம், கார்த்திக், முரளி, லெனின், பாஸ்கர், சேவல், குமார், கணேஷ், சந்தோஷ், செல்வராசு, தெய்வீகம், அருள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் அஞ்சாலாச்சி, மரிரோஸ், சுமதி, ராதா, கோகிலா ஆகியோர் பலர் உடன் இருந்தனர். பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பூரணி பொற்கலை சமேத வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் கோவிலின் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பூரணி பொற்கலை சமேத வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பூரணி பொற்கலை சமேத வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பணிகள் முடிவு பெற்ற பிறகு வரும் 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதனை முன்னிட்டு நேற்று காலை 9:05 மணிக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. 2ஆம் தேதியான இன்று மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் நடக்கிறது. 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2ஆம் கால பூஜைகளும், மாலை 5 மணிக்கு மேல் 3ஆம் கால யாக பூஜைகளும் நடக்கின்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜைகள் ஆரம்பம் ஆகி காலை 8 மணிக்கு கடம் புறப்பாடு, 8:40 மணிக்கு விமான மகா கும்பாபிஷேகமும், 8:45 மணிக்கு மூலவருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மயிலம் பொம்மைப்புர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் நடக்கிறது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணி குழு தலைவர் முருகேசன், திருப்பணி குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள NSJ ஜெயபாலை என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக NSJ ஜெயபாலை நியமித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதனையடுத்து மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக தலைவர் குமரன் தலைமையில் NSJ ஜெயபாலை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் மாநில வழக்கறிஞர் அணியின் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், சந்திரன், முருகையன், நாகராணி மற்றும் செயலாளர் கார்த்திகேயன், சரண்ராஜ், முதலியார்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியின் பொதுச் செயலாளர் சஞ்சய் ஆகியோர் உடனிருந்தனர். வேகமான இந்திய மோட்டார் சைக்கிள் தயாரிப்பாளரான அல்ட்ரா வயலட்டின் புதிய கிளை பாண்டிச்சேரியில் திறப்பு. ஐரோப்பா முழுவதும் அறிமுகமாகி கவனம் ஈர்த்த நிறுவனமான அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய அனுபவ மையம் புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலும் தன்னுடைய கிளைகளை விரிவாக்கம் செய்து வருகிறது. இந்த மைல்கல் இந்தியாவின் அல்ட்ரா வயலட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. நாடு முழுவதும் செயல்திறன் சார்ந்த மற்றும் நிலையான மின்சார இருசக்கர வாகனங்களை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் தரைத்தளத்தில் அமைந்துள்ள இந்த யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான விற்பனை மற்றும் கொள்முதல் அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் ரைடு முதல் அல்ட்ரா வயலட்டின் தற்போதைய மாடல்களின் விநியோகம் மற்றும் வரவிருக்கும் கண்டுபிடிப்புகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது. புதியதாக நிறுவப்பட்ட யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டீலரான JMP மோட்டார்ஸ் உடன் இணைந்து அல்ட்ரா வயலட்டின் செயல்திறன் மோட்டார் சைக்கிள்களான F77 Mac 2 மற்றும் F77 சூப்பர் சீட் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளது. இந்த தயாரிப்புகள் 40.2 HP மற்றும் 100 Nm டார்க்கை வழங்கும் பவர் ட்ரெயினுடன் மின்சார செயல்திறனை மறுவரையறை செய்கின்றன. இது 2.8 வினாடிகளில் 0 முதல் 60 kph வரை வேகத்தை அதிகரிக்கும். 10.3 kWh பேட்டரியுடன் பொருத்தப்பட்டுள்ள இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 323 கிலோமீட்டர் IDC ரேஞ்சை கொண்டுள்ளது. திறப்பு விழா குறித்து அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயண் சுப்பிரமணியன் பேசுகையில், புதுச்சேரி பாரம்பரியம், நவீனம் மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமாக விளங்குகிறது என்றும், வடிவமைப்பு, செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள ஒரு சமூகமாக இயற்கையாகவே மின்சார மொபிலிட்டி எனும் எதிர்கால தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போவதாகவும், இங்குள்ள தங்கள் புதிய அனுபவ மையம் வெறும் இடம் மட்டுமல்ல, ரைடு செய்வதற்கான அடுத்த சகாப்தத்திற்கான நுழைவாயிலாகும் என்றும், அங்கு அதிநவீன தொழில்நுட்பம் புதுமைகளை சந்திக்கிறது என்றும், புதுச்சேரிக்கு அல்ட்ரா வயலட் வாகனங்களின் மாடல்களை கொண்டு வருவதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும், மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நிகரற்ற அனுபவத்தையும் வழங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு ஆபரேஷன் சிந்தூர் தூய்மை இந்தியா குறித்து சிறப்பு ஓவிய போட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் விஜயகுமார், கிஷோர், சரவணன், எத்துராஜ், சுந்தரம், கனகராஜ், பெருமாள், ஓவிய ஆசிரியர் அவருடைய மேற்பார்வையில் இந்த விழா நடைபெற்றது. தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற புதுச்சேரி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி சோபுகை ஷிட்டோ ரியோ பெடரேஷன் மாணவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிட்டோ ரியோ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பதக்கம் வென்று சிறப்பான சாதனை புரிந்துள்ளனர். இந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களான கரம்சந்த், சபரிகாந்த், தனசூர்யா, கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து இவர்கள் வாழ்த்து பெற்றனர். சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகே கென்யூ மபுனி அவர்களிடம் பரிசுகள் பெறும் அபூர்வ வாய்ப்பை பெற்றனர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முடி திருத்தம் செய்யும் பயனாளிகளுக்கு நாட்காலி மற்றும் முடி திருத்த உபகரணங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முடி திருத்தம் செய்யும் பயனாளிகளுக்கு முடி திருத்தம் நாட்காலி வழங்கும் நிகழ்ச்சி
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு முடி திருத்தம் பணி செய்யும் 4 பேருக்கு தலா 1 நாற்காலி வீதம் 4 நாற்காலிகள், முகம் பார்க்கும் கண்ணாடி மற்றும் முடி திருத்துபவருக்கான உபகரணங்களை வழங்கினார். இவர்களுடன் முடி திருத்தம் செய்யும் பயனாளிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.